ஹலோ கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம 99s இந்த ஃபாரஸ்ட் விளாட வந்திருக்கோம். இந்த கேம் பிளே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கேன். 30 நாள் வீடியோலாம் ஆரம்பிக்கிறதுனால நல்லா போச்சு. கொஞ்சம் அவுட் ஆகிட்டேன். இந்த கேம் போக போக நாள் ஏற கஷ்டமாகுது. அதிகமாக டீம்மேட் சேர கஷ்டமாகுது. விளாட ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் டீம்மேட்டோடு போகலாம், இல்லை டீம்மேட்டை போகாமல் இருக்கலாம். இந்த 4th நைட் நான் பார்த்த வரைக்கும் கல்ச்சர்ஸ் வந்து டீமோட போனால் 3-4 பேருக்கு வரானே. அதே சோலோவை போனால் 1-2 பேர் தான் வரானே. அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கேம் கண்டுபிடிச்ச பேர் சரி இந்த கேமை கண்டுபிடிச்ச ஆளோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எத்தனை ட்ரீயை கட் பண்ணியிருக்கேன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு அப்புறம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மரத்தை வெட்டுறது அந்த கேமில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு கிளாஸ் கூட இருக்குது. இந்த கேம்லேயே ஸ்ட்ராங்கான கிளாஸ் என்னது அதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க காய்ஸ். ஏன் ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 5 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் வாய்ஸ் ஓவரே இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் கூட விளாடணுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்ச கிளாஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டெத் ரைஸ் போடவா வேண்டாமா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ 2K தான் வேண்டாம், 500K 500 லைக் தான் டார்கெட். அதை மட்டும் ரீச் பண்ணுங்க கைஸ். கெஞ்சி கேட்கேன். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் மேலேயாச்சும். ரொம்ப ஆசைப்பட வேண்டாம், ஒரு 2. நான் இப்போது மரத்தை தான் வெட்டணும். கேமில் ஃபிஷ்ஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு ட்ரிக் இருக்குது. நைட்டு நேரத்தில் வந்து இங்கே கேம்குள்ளே தான் இருக்குது எப்படி. ஆனால் எல்லா கேம் மேட்ச்லேயும் ரேண்டமாக ஸ்பானாவில் கண்டிப்பாக உங்கள் கேம்ப் கிட்ட ஒரு அட்லீஸ்ட் பக்கத்துலேயே ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் மீன் தொண்டியில் எடுத்துகிட்டு நைட் நேரத்தில் நீங்களே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மார்னிங்காக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டடாக. இங்கே கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கேம்ப் ஃபயரை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோராக கேம்ப் ஃபயரே போகும். ஆனால் என் தம்பி இருக்கானே, அவன் வந்து கேம்ப் ஃபயரை பார்த்துப்பான். லேக் அடிக்க இப்போ 7 கிடச்சிட்டு இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம். மேப்பு தான் முக்கியம். ஆனால் பெட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மேப் ஓகே. மேப்பை தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வச்சு நீங்கள் கல்ட்டஸை வர வச்சு அடிக்கலாம். பின்னாடி அடியெல்லாம் நீங்கள் வந்து அந்த கிரைண்டிங் மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். என்னது ஸ்னாப் டு கிரைண்ட், அது எதுக்குன்னு தெரியல, புது பட்டனாக இருக்குது. போன வாரம் தான் விளாண்டனே, அதோட நான் விட்டுட்டேன். இப்போ தான் பக்கத்தே வரேன். மிஸ்ஸிங் சைல்டை முதல்ல காப்பாற்றணும். ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்துகிட்டு வருவான். வந்து அதான் மறந்துட்டு நாளைக்கு பன்னி ஃபுட்டு வருவானே, பன்னி ஃபுட்டுக்குன்னு அப்படியே கொடுத்து ஒரு சாக் வாங்கிடலாம். சாக் ஐயோ மரத்தை வெட்டுறேன். ஐயோ நீட்டா சரி. நான் தெரிஞ்சு அது எத்தனை % சான்ஸ் உண்டு அதுவும் சொல்லுங்கள். அதுவும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நைட்டு தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவோம். ஆனால் அதே ஒரு 3 நைட் ஓடிட்டா நம்மளை பயன்படுத்தி ஹங்க்ரி டியர்னு வந்துகிட்டே இருப்பான். சரி, ஒரு பன்னி ஃபுட்டு ப்ளீஸ். அது கிடச்சா ஈஸியாக இருக்கும் கைஸ். சாக் எடுத்துகிட்டா நம்ம பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொத்தாக எடுத்துக்கலாம். ஒரு லெவலில் டக்குன்னு எடுத்துலாம் கேம்ப் ஃபயர் லெவலில். அதனால் எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு கேம்ப் ஃபயர் லெவலு? உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? இதோட ரியல் ஸ்டோரி எனக்கு தெரியாது கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கணும்.
எதுக்கு 99 பேர் வச்சாங்க? எல்லோரும் 100 days தான் சர்வே பண்ணுறாங்க. நம்ம இந்த 9 நாளாச்சும் சர்வே பண்ணுறோமானே பார்க்கும். அதே பெருசு. அதுக்குள்ளேயே செத்துருவோம். இந்த வீடியோலேயே 2 வாட்டி செத்துருவோம் பாருங்களேன். இந்த பன்னி ஃபுட்டை தான் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லேக் அடிக்க. ஐயோ வேறு பேருவான நைட்டுக்குள்ளே கொடுத்துட்டான்ப்பா. நம்ம கொடுத்து வாங்கிடலாமா? இல்லை மீட்டை தான் ஸ்டோர் பண்ணணும். இதை அப்படியே இதையும் ட்ராக் பண்ணிகிட்டே போகலாம். என்னப்பா ட்ராக் பண்ணால் எடுக்க மாட்டியா? சரி ட்ராப் பண்ணுறேன். என்ன எடுக்க மாட்டேங்க இதையும்? எடுத்துட்டா. குட் சாக்கு. ஆனால் நமக்கு 7 இருக்கே. எனக்கு குட் ஆஸ் எடுப்போமா? சரி ஆஸ் எடுத்துக்கலாம். குட் ஆஸ் ரொம்ப நல்லது. கேம்ப் ஃபயர் 4க்கு மாற்ற பார்ப்போம் கொஞ்சம். அப்போ சீக்கிரமாக போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக அப்படியே ஓடலாம். இது ரொம்ப இருக்கு. கோல் சூப்பர். கோல் இன்னொரு 3 கிடக்கா 4 போயிடலாம். 4 நான் கேள்விப்பட்டேன் ஜப்பானில் 4 தான் அன்லக்கி நம்பர். ஆனால் அதனால தான் 4ல் கேம்ப் ஃபயருக்கு வந்து போனால் டக்குன்னு 5க்கு வந்து போயிடணும் போல். இந்த ராட் எடுத்துக்கிட்டால் நைட்டில் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் டக்குன்னு. ஐயா மாட்டிக்கிட்டேனே. இன்னும் இதுலேருந்து இது தண்ணி மாதிரி வருது. இதுலேருந்து தவளைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பன்னியாக அடிக்கிறது வேஸ்ட்டு. அன்லிமிட்டட் ஃபுட்டு ட்ரிக்கு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு கிரைண்டில் மிஷின் தேவை. மிஷினில் கொஞ்சம் உட்டு தேவை. பன்னி ட்ராப் உருவாக்கணும். சொல்கிறேன். இந்த கோல் எடுத்து போட்டால் இன்னும் யோகம் ஏறுது. கம்மியாக தான் இருக்குது. கேரட் இந்த இதோ இருக்கு புதர் மாதிரி. இதில் நீங்கள் பன்னி ட்ராப் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த நினைக்கிற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஒரு நைட்டு ஆரம்பித்து இருட்டாகலாம். அப்போ ஒரு பன்னிஸ் பண்ணாகும். அது டக்குன்னு அதில் மாட்டி செத்துரும். நீங்கள் காலையில் போய் திரும்பி அந்த ட்ராப்பை ரீட்ரை பண்ணி அப்புறம் திரும்பி அதை எடுத்துக்கலாம். காட்ட பார்க்க நைட்டு அப்ரோச்சிங். இப்போ நம்ம மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்க ஈஸி தான் கொஞ்சம். இந்த கேமில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் மீன் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் வராது. 1 2 3 இந்த மீனை கொடுப்பாங்க. இப்படியே நீங்கள் நைட்டு சாப்பிட்டு கேம்ப் ஃபயரில் போட்டு சாப்பிட்டு போயிடலாம். 1 ஐயோ போயிட்டு. 2 அதையும் போயிட்டு. 3 அதையும் போயிட்டு. கேம்ப் ஃபயர் லெவல் 4 டக்குன்னு கொண்டு போயிடலாம். அப்புறம் 5 டக்குன்னு கொண்டு போயிடணும். இல்லை அன்லக்கி நான் சொன்ன மாதிரி டக்குன்னு. அதே மாதிரி ஏதோ லாவா சரி என்னது வாழ்க்கைன்னு பயம்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது என்ன அப்டேட்னு பார்ப்போம். இன்னும் கூட இப்போ எதுவும் அச்சீவ்மெண்ட் எதுவும் முடிக்கலை. டைமண்டை வச்சு வெறும் சேவேஜாக கிளாஸ் மட்டும் தான் வாங்க முடியுது. டக்குன்னு இந்த கிளாஸ் வாங்கிடணும். இல்லைன்னா இந்த ஆஸ் வாயில் வர மாட்டேக்கே. இந்த 500 டைமண்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்குல்ல அதை வாங்கிடலாம். அதை வாங்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் இந்த இங்கிலீஷ்காரங்க தான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் வெறும் 3 நாளுக்குள்ளே எல்லா சைல்டையும் காப்பாற்றிட்டு அசால்ட்டாக வந்து சும்மா ஏஎஃப்கே பேஸ் தான் கெட்டுறாங்க. அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்திருக்கோம் டே 4. ஓகே இன்ட்டு எத்தனை 2 அப்போ டே 5 6 ஐயோ ஓகே இந்த கோல் நிறைய கிடைக்குது. அப்போ லெவல் 4 கன்ஃபார்ம். இது ரொம்ப கன்ஃபார்ம். லெவல் 5 கன்ஃபார்ம் போலையே. உள்ளே போனால் கன்ஃபார்ம். உள்ளே நிறைய லூட் இருக்கிற மாதிரி தெரியுது. போனால் நிறைய லூட்டு கிடைக்கும். ஆனால் உளுஃப் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அங்கே சத்துட்டு என்ன பண்ண ஐயோ உளுஃப் ஓடு ஐயோ கடிக்குது. லேக் வேறு கடிக்குது லேகு. அப்பா தப்பிச்சா ஐயோ அடிக்க முடியலையே. ஜஸ்ட்டு திறந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஹங்கரியா
சரி யூ ஆர் ஹங்கிரி. கீழே வர கேனுக்கு அதை எடுக்கணும். ஓடுறா கைப்புல, ஓடுறா 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 ஓடுறா, ஓடிட்டே இருக்கணும் கைப்பில். இல்லை மாட்டினா சின்ன பிள்ளைனா மாற்றிடுவான். இங்கே போகிற இங்கே கூட மாற்றிருக்குன்னு பல பேர் வந்துட்டான். சரி ஓடு 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 ஓடு. தண்ணி லேக் ரொம்ப அடிக்குது. ஐயோ சத்துட்டா. பேண்டேஜ் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். பேண்டேஜ் ஓடு 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 ஓடு. கேஃபேருக்கு ஓடு ஓடு ஓடு. லேக் அடிக்கிறது சாரி. நான் ஃபோன் அப்படி இருக்கு. அப்பாடி வந்துட்டேன். இப்போ ஃபுட்டை தின்னோம். ஃபுட்டை ட்ராப் பண்ணோம் கொஞ்சம். 1 2 3 போதும் நினைக்கும். 3 4 5 10 போல். இப்போதைக்கு 10. அது வரை போவோம் போவோம். லெவல் 4. இப்போ அன்லக்கி ஸ்டார்ட் ஆகும். டக்கு டக்குன்னு லெவல் 5 வந்து போயிடலாம். எனக்கு 4 அன்லக்கி நம்பராக இருக்குது கைஸ். 7 அது ஆனால் 7 லக்கி நம்பர். அதான் என் சட்டையில் கூட 7ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போதைக்கு ஓகே 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 ஓகே. இப்போதைக்கு டக்குன்னு போகலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். 11 நிமிஷம் இப்போ போயிட்டா 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலாம்னு பார்த்தோம். சரி ஜஸ்ட்டு திறப்போம். ஸ்பியர் பேண்டேஜா சரி யூஸ் ஆகும் நம்மளுக்கு தான். இந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு நம்ம இப்படி ஜம்ப் பட்டன் அமுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு மாதிரி வேகமாக போய் ஏதோ முட்டி வேகமாக குதிக்கிறான். ஐயோ அந்த டிஎஸ் வந்துட போகுது. அந்த டியர் ஒரு வெண்டிகோ. சரி போகலாம். இங்கே ஒரு குளத்தில் மீன் பிடிக்கலாம். இன்னும் பின்னாடியாக தான் வந்துருக்கு. அதை பார்த்தாவே பயம். ஓடு 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 ஓடிடணும். பார்த்துக்கோ திரும்பி வரக்கூடாது. அப்படி தான் ஒரு வாட்டி கேம்ப் ஃபயர் அணைஞ்சிட்டா ஹங்கரி டியர் மாதிரி வருது. ஏன்னா தெரில. நார்மல் டியராக வரணும், ஹங்கரி டியராக வருது. இந்த கேமில் அவ்வளோ வேறு உண்டு. அதுதான் மோசமானது. ஆனால் என் தப்பிக்கிறது ஈஸி. இதோ இப்படி மாட்டிக்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்படி போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். இதோ இந்த மாதிரி வைக்கிற மாதிரியே வச்சிங்கன்னா இப்போ நைட்டாக இருக்கே ஆல்ரெடி ஸ்பான் ஆகிருக்கும். அடுத்த நைட்டு ஸ்பான் ஆகும். அப்படியே ஃபுட்டு எடுத்துக்கு போயிருக்கோம். அதை நான் எப்படி காட்ட மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பி எடுத்துகிட்டு போயிடுவான். நான் காட்டுறக்குள்ள அப்படியே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போங்க. இப்போதைக்கு போகலாம். பெரிஸ் கொஞ்சம் தின்னுட்டே போகிறது நல்லதான. பெரிய தின்னுறதுக்கே கடுப்பாக இருக்கும். நின்று எடுத்துகிட்டு போகணும். பக்கத்தில் தான் உல்ஃப் இருக்குது. இந்த இடத்த பார்த்த விட்டவே கூடாது. ஏன் சொல்கிறான்னு தெரியுமா? இந்த இடத்துல பன்னி ஸ்பான் 5 கிட்ட இருக்காங்க. நீங்கள் 5 இடத்தையும் வச்சிங்களோம். ஒரு பன்னி 2 1 நினைக்கிறேன். அப்போ 2 2 10 கிட்ட கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் 3 ஆள் கிட்ட பத்தோம் ஒரு நாளுக்கு. ஸ்பியர் இதை வச்சு ஃபஸ்ட்டு சில்ட்ரனை காப்பாற்றிடலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு போவோம். மேப்பில் எதுவுமே வரல. கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே இடத்துக்கு தான் திரும்பி வரும். இந்த இடம் வித்தியாசமாக இருக்குது. இதான் எனக்கு வாழ்க்கைனும் பயம்னு நினைக்கிறேன். என்ன ஏதோ கண் மாதிரி பார்க்குது. பக்கத்தில் போவோம். ஓடு இது என்னது சரி சாவு. எனக்கு காணும். உடம்பும் காணும், மீட்டும் காணும். பயங்கரமும் குறைக்கிது காசு. ஆனால் குட்டியாக இருக்கு. நான் பார்க்க கூட சரியாக பார்க்கல. யூ ஆர் ஹங்கரி. திரும்பியுமா நான் மட்டும் ஹங்கரியாக இருக்கும் போது டியர் மாதிரி பவர் கிடைச்சா சூப்பராக இருக்கும் காய். சூப்பராக. ஆனால் டியர் மட்டும் ஹங்கரியானா பவர் கிடைக்கிது. இது நியாயமே இல்லை. மழை பெய்யுது. சரி இந்த மழை பெய்யாதான் இந்த கேமே கெடுக்குது. லெவல் 4 5 வந்து போக பார்ப்போம். சரி இப்போதைக்கு டக்குன்னு பார்ப்போம் வேலையை. கேரட்டை யோசிச்சிருக்கேன். க்ராக் பாட் செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ராக் பாட் காக்கா.
பன்னி ஃபுட் இப்போதைக்கு மேப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்படி இன்றைக்கி நைட்டு வேறு சண்டை இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும். ஐயா கல்லில் வச்சுட்டேன். ஹேமர் கூட இல்லை எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து நடுவிலே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நின்றுட்டு ஆனால் ஏதோ சைடு வர வச்சுட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடில் குதிச்சுட்டு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் இந்த சைடு வேறு கல் இருக்கா, அடிக்க முடியாதே. அது இப்படி தான் அடிப்பானா. இங்கே கல் இருக்கக்கூடாது. சரி, கல் ஸ்பானாக ஒரு இடத்துலையே வச்சுட்டேன். தப்பு பண்ணிட்டேனே. ஓடலாம், போகலாம். சரி. அடி போனாலும் செத்துருவேனே. ஹெல்த்தும் கம்மியாக இருக்குது, ஏற முடியாது. அடிக்கணுமே. எப்படியே போகலாம். போங்க. நாங்கள் சத்தாவும் 2 பேரையும் கொண்டுட்டு சாவோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் வீரோன்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தியா ஐயோ ஒருத்தரை மட்டும் இப்படி வீரோட போனான். சரி தம்பி, ரிவ்யூ பண்ணிக்கோலடா. கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறியா இல்லையாடா? ரிவ்யூ பண்ணுறா. ரிவ்யூ ஓகே பாய். என்னடா இது? சரி, ரிவ்யூ பண்ணுறீங்களா இல்லையாடா? ரிவ்யூ பண்ணுங்கடா. என்ன பெட்டில் போட்டான்? ஓகே, பேண்டேஜ் எடுத்துட்டான். ஏன் பேண்டேஜ் எடுத்து பண்ணுறியாடா? கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்காடா. என்னது இங்கே என் பேரை விட ரிவ்யூ பச்சைக்கல்ல காட்டுது, வெள்ளை கலரில் காட்டணும். டே 8 டே 9. இப்போ டே 9. இட் ஸ்டார்டட் டு ரெயின் அகெயினா. திரும்பி ஏன்டா மீண்டுமா? சரி, மிஸ்ஸிங் சைல்டு போய் பார்ப்போம். மிஸ்ஸிங் சைல்டு இங்கே இருக்கானா? இந்த பக்கம் தான். இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ஜூம் பண்ணிக்கலாம். லாக் அடிக்கும் ஃபுல் ஜூம் பண்ணால். அவன் அப்படி தான்